கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மனுஷங்களிடத்தில் கேட்டால் கிடைக்குமானா நிச்சயமாக அது கஷ்டம், அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஆண்டவரிடத்தில் கேட்டது கிடைக்காம போனால் சரித்திரம் இல்லை. மத்தேயு 7:7 கேளு. நல்லா கவனிச்சுக்கோங்க. மத்தேயு 7:7 கேளு. வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். அப்பொழுது என்கிற வார்த்தை மிக மிக முக்கியமானது. எப்பொழுது எப்பொழுது நீங்கள் எப்போ ஆண்டவரிடத்தில் கேட்பீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே இது உங்கள் நாம மகிமைக்காக இது எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. அப்படி நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். மனுஷன்கிட்ட கேட்டால் கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் நீங்கள் கேட்குறதுக்கு மேலான காரியத்தை செய்வா. நீங்கள் கேட்குற காரியம் உங்களுக்கு கிடைக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. கேட்காததையும் கொடுக்கிற ஒருத்தர் கர்த்தர். 1 கேட்டால் 3 கொடுக்கிற தேவன், 1 கேட்டால் 4 கொடுக்கிற தேவன். பாருங்க, சாலமோன் ஞானத்தை தான் கேட்டான். சாலமோன் ஞானத்தை கேட்டான். ஆனால் தேவன் கேட்காத ஐஸ்வர்யம், கேட்காத மேன்மை, கேட்காத உணர்வுள்ள இருதயம், இந்த 3ஐயும் கொடுத்தார். 1 கேட்டதுக்கு கர்த்தர் 3 காரியத்தை கொடுத்தா. இன்றைக்கி நீங்கள் என்ன கேட்க போகிறீங்களோ கேளுங்க, ஆண்டவர் அதை செய்வான். உங்களுக்கு என்ன கேட்கணும்னு சொல்லி தெரியுமா? நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறீங்களா? ஒரு முறை டிஜிஎஸ் தினகரன் அங்கில் தேவன் பரிசுத்த ஆவிக்குள்ளாய் கொண்டு சென்றார். அவர் தெய்வாதி தேவனிடத்தில் போய் நிற்கும்படிக்கு அந்த தரிசனம். அப்பொழுது தெய்வாதி தேவன் டிஜிஎஸ் தினகரனை பார்த்து, தினகரன் நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் டிஜிஎஸ் தினகரன் நினச்சாங்களாம், ஊழியத்துக்கு 9 வரம் தானே தேவை, வரம் இருந்தால் இன்னும் நல்ல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலாம்ல அப்படின்னு சொல்லி 9 வரம் வேண்டும் ஆண்டவரேன்னு கேட்கணுன்னு மனசுக்குள்ளே நினைக்கும் பொழுது ஆவியானவர் சொன்னாராம், டிஜிஎஸ் 9 வரத்தை கேட்காத, எனக்கு நீங்கள் தான் வேணும்னு கேளு. அவர் வந்துட்டா வரம் வந்துடும், அவர் வந்துட்டா கிருபை வந்துடும், அவர் வந்துட்டா ஆவியின் கனிகள் வந்துடும், அவர் வந்துட்டா எல்லாமே வந்துடும், நீங்கள் தான் வேணும்னு கேளுன்னு கேட்டார். கடைசி நேரத்தில் தினகரன் சொன்னாங்களாம், எனக்கு நீங்கள் தான் வேணாண்டவர. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் உங்களுக்கு கொடுப்பான். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் 16:24 நீங்கள் வாசித்து பார்த்தா, இது வரைக்கும் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டால் நிறைவான வேதம் சொல்லுது. எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது, அதுலேயும் அந்த அப்பொழுதுங்கிற வார்த்தை வருது பாருங்க. அப்பொழுது நீ அறியாததும் உன் புத்தி கெட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு காண்பிப்பேன். எப்பொழுது? அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது. உதவின்னு கேட்டால் நான் சொல்லுவேன், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, கேளுங்க. ஆண்டவரே எனக்கு இது தேவை ஆண்டவரே. மனம் திறந்து ஃப்ரீயாக மனசார ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்கள், நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. மாற்றமே இருக்காது. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நம்முடைய அன்பு பிள்ளைகள் கேட்கிற ஒவ்வொரு காரியமும் இவர்களுக்கு கிடைப்பதாக
சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி கிடைப்பதாக. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.